ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான காணொலியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சேனலை கர்த்தர் நீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆவியில பிறக்கிற ஒரு அனுபவமானது என்னவென்று நம்ம பார்க்கும் பொழுது, யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 12-13 வாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அடுத்து பார்க்கணும், அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நாம் தேவனாலே பிறந்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையும் நிச்சயமும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைய காலகட்டத்திலே பல வகையான உபதேசங்கள், பல வகையான திருச்சபைகள், பல வகையான ஊழியங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் யார் என்பதை, கிறிஸ்துவுக்குள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளாவிட்டால், நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகாவிட்டால் நிச்சயமாக நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு வீணான விருத்தமான ஒரு தேவையில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். முதலாவது நாம பார்ப்போம், அவருடைய நாமத்தின் மேல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் ஏற்றுக்கொள்கிற அனுபவம் வேண்டும், அவர் விசுவாசிக்கிற அனுபவம் வேண்டும். ஏன் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கவில்லை. முதலாவது, அவர் அனுப்பின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய வசனம் நமக்கு தரித்திருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கணும், அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அன்பு கூற வேண்டும். ஏன் நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால், நன்றாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், 14ஆம் அதிகாரம் யோவானிலே இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். முதலாவது, கிறிஸ்துவின் மேல அன்பு இல்லாததுனாலதான் அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ள முடியவில்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான பிள்ளைகள், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் என்றால் மாம்சத்துக்குரிய காரியங்களை ஒன்றும் நாம் தொடமாட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதுதான் சொல்வது 8:14 ரோமர் புஸ்தகத்தில் சொல்லப்படும் போது 8:14 சொல்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி புத்திரர்கள் ஆகியிருக்கிறார்கள். மேலும் நாம மாம்சத்தின்படி பிழைக்கிறதுக்கு நாம் மாம்சத்தின்படி கடனாளிகள், நாம தேவனாலே பிழைத்திருக்கிறோம். ஏன் நம்முடைய காரியங்கள் என்னவென்று சொன்னால், கலாத்தியரிலே 5ஆம் அதிகாரத்தை நாம வாசிப்பது, 5ஆம் அதிகாரம் கலாத்தியரிலே நாம வாசிப்போம், 19 வாசிப்போம் என்று சொன்னால், மாம்சம் ஆவியினால் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படி செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது வேண்டிய முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க, இந்த காரியங்கள் நமக்கு இருக்குமானால் நம்ம ஜீவிக்கிற ஜீவியம் ஒரு வித்தமான ஜீவியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் பேசுற ஒரு காரியம் என்னன்னா, அதுதான் பேசுறார். ஏன்னா மாம்சம் எப்பொழுதும் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று செய்யாதபடிக்கு இவர்கள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. அதனாலே ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்போ ஆவியினாலே நடத்தப்படுகிற அனுபவம் நமக்கு வேண்டும். அந்த ஆவியினாலே நடத்தப்படும் பொழுதுதான் நான் ஒரு விஷயம் 6:63 யோவான்ல சொல்லும் பொழுது அங்க என்ன சொல்ல, நான் சொல்லுகிற வசனமே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்படியே வசனத்தின்படி நாம் நடக்காமல் போனா, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போனா பிரயோஜனமே கிடையாது. அதனாலதான் வேதம் தெளிவாய் சொல்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறதுனா, அழிவுள்ள வித்தினால் அல்ல
என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. நல்லா கவனிங்க, நாம தேவ வசனத்தினால, அதனாலதான் நம்ம மாம்சத்துல பிறக்கல, நாம எண்ணத்துல பிறக்கிறோம், தேவனால பிறந்திருக்கிறோம். ஒரு காலத்துல என் தாயார் உன்னை உலகத்துல பெற்றெடுக்கும் பொழுது என்னை உலக பிரகாரமான காரியங்களுக்கு, வழிபாடுகளுக்கு, பழக்க வழக்கங்கள், உலக சம்பந்தப்பட்ட எல்லா விளைத்தார். ஆனா இப்போ இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட பொழுது, அவரை மேல விசுவாசம் வைக்கும் பொழுது, நான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் போது தேவனுக்கேற்றவர்களை சிந்திக்க வேண்டும் என்றுதான் கற்றுச் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அடுத்ததாக நாம பார்க்கும்போது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் தேவனால் பிறந்த 9ஆம் வசனம், தேவனால் பிறந்த எவன் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனில் கரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். நன்றாக கவனிங்க, பாவம் எல்லாம், அநீதி எல்லாம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலங்களிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் தேவனாலே பிறந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் யாருன்னா தேவனாலே பிறந்திருக்கிறோம். அதனாலதான் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயமா நாம் பாவம் செய்யவே முடியாது. வேதம் மிக மிக தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் பாவத்துக்கு காரணிகள் அல்ல, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி மறுபடியும் மாம்சத்தின்படி நாம் பிழைப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமாய் அல்ல. நம்ம கர்த்தரோட கொடுது விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நாம விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நாம் ஆண்டவருக்கு, கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்க முடியாது. அதனாலதான் விசுவாசம் அழுத்தமாய் இருக்க வேண்டும். ஏன்னால் விசுவாசம் தான் அடிப்படை காரணமாய் இருக்கிறது வேதத்திலே. எனவே நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் கர்த்தருக்கு, கர்த்தருக்குள்ளே நான் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். நான் போகும்பொழுது, பேசும்பொழுது, நடக்கும் பொழுது, ஒவ்வொரு காரியத்திலும் சிந்திக்கும் பொழுது என் பார்வை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கண்காணிக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை, அந்த உறுதிப்பாடு நமக்கு தேவையா இருக்கிறது. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்க கேட்கிறது முக்கியம் அல்ல. ஏனால் இன்றைக்கு கிறிஸ்தவமானது விழுந்து போகிற நிலைமையில இருக்கிறது. கிறிஸ்தவம் என்ன எதிர்பார்க்கிறது என்று சொன்னால் ஆசீர்வாதம். எனக்கு இது கிடைக்குமா, அது கிடைக்குமா? அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசீர்வாதம் இருந்தது. ஆனால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனையை கூட்டார். எந்த ஆசீர்வாதம் என்று சொன்னால் ஆவிக்குரிய 9 கனிகள் தான் ஆசீர்வாதம். இந்த 9 கனிகள் இருக்குமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னொரு காரியத்தை பார்ப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் எழுத்தவர்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 26:4 வாசிப்போம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால், இதனாலதான் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். வெள்ளியும் பொண்ணுடைய சீமானா இருந்தான். முதலாவது அவருடைய கற்பனை என்ன, அவருடைய நியமம் என்ன, அவருடைய பிரமாணம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளும் என்று சொன்னால் நிச்சயமா நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவரி கௌஷ கிஹத்திபி மேன்சே நிக்கல் அகூஷா ரேகே கன்சியா ரகூஷா டர தின் கதபி பௌஷி கியாத்துசே ரிமான சியாத்துஷே ரக்ஷியாசா. எவ்வளவோ நான் பிரயாசப்படுகிறேன், தேவனுக்கு எவ்வளவோ பிரியமாய் இருக்க விரும்புகிறேன். சபைக்கு போனா சிலரால நான் நொறுக்கப்படுகிறேன். ஊழியக்காரன் எனக்காக என்னை குறித்து சில காரியங்கள் பேசுகிறான்னு நினைக்கிறாயா? நினைக்காதே. கர்த்தர் உன்னை அந்த இடத்திலே சகிப்புத்தன்மையை கொடுத்து நீ கர்த்தருக்கென்று புடமிடப்பட்டு ஒரு வல்லமையான ஊழியக்காரனாய் மாறுபடியாய் வைத்திருக்கிறார் என்பதற்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவர், ஆசீர்வதியும் ஆண்டவர். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கிரியை செய்யும். தேவனுடைய பிள்ளைகள் மீது இயேசு சொன்னார், பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கும் என்று சொல்ற, கிறிஸ்துவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். பிதா சொல்லுகிறது தான் இயேசு கிறிஸ்து செய்தார் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வசனங்களுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொடுத்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.